நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மைச் செய்தி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த கூட்டம் என்பது தேர்தல் பணிகள் தொடர்பாக இந்த கூட்டமானது நடைபெற இருப்பதாகவும், அதே போல ராஜ்யசபா சீட் 2 இடங்கள் காலியாக உள்ள நிலையில அவர்கள் யார், அவர்களை இன்றைய தினம் அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாகவும் அந்த ஆலோசனை என்பது நடைபெற இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலும் முக்கியமாக தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் பணிகள் தொடர்பாக தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது. முக்கியமாக அவர் சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு உட்பட்ட அந்த தொகுதிகளில் என்ன மாதிரியான பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், கூட்டணி கட்சியினரோடு இணைந்து எப்படி செயலாற்ற வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஒரு புறம் ஏற்கனவே அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதும் இறுதி செய்யப்பட்டதாகவும் கூட சொல்லப்படுகிறது. எனவே மாவட்ட செயலாளர்களினுடைய தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு அந்த தொகுதிகள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் எந்த மாதிரியான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும், எப்படி வெற்றி என்பதை இலக்காக கொண்டு பயணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அறிவுரைகளையும் இபிஎஸ் வழங்க இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. எனவே முழுக்க தேர்தல் பணிகள் தொடர்பாக தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது முக்கியமாக நாளைய தினம் ராஜ்யசபா இடங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய நாளைதான் கடைசி தினம். எனவே இன்று அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு, இப்போது நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது அந்த 2 இடங்களுக்கு. எனவே அந்த 2 இடங்கள் யார் யாருக்கு கொடுக்க போகிறோம் என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே ஒரு இடம் அன்புமணிக்கும் மற்றொரு இடம் மீண்டும் தம்பிதுரைக்கும் கொடுக்கப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் அவர் இபிஎஸ் மாவட்ட செயலாளர்களிடம் எடுத்து கூற இருப்பதாக தெரிய வருகிறது. அதே போல பிரதானமான விஷயம் என்பது தேர்தல் பணிதான். ஏனென்றால் இன்னும் 1.5 மாதங்கள், இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். எனவே எந்த அளவில் தயார் நிலையில் இருக்கிறோம், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எந்த அளவில் தயார் நிலையில் இருக்கிறார்கள், அதே போல கூட்டணி கட்சியினரோடு எப்படி ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும், அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்களினுடைய பொறுப்பு என்பது வெற்றியை உறுதி செய்வதுதான். எனவே என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் ஆலோசனைகள் நடைபெற இருக்கிறது. அதே போல சமீபத்தில் பியூஷ் கோயல் வருகையின் போதாக இருக்கட்டும், அதே போல டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக இருக்கட்டும், அந்த இடங்களிலும் கூட பல்வேறு தேர்தல் வியூகங்களை எல்லாம் அவர்கள் பேசியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே பாஜக தேசிய தலைமையோடு என்ன மாதிரியான வியூகங்களை எல்லாம் அவர் வகுத்திருக்கிறார், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்வது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனைகள் நடைபெற இருக்கிறது. எனவே தற்பொழுது இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் இந்த கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு 2-2.5 மணி நேரங்கள் வரை இந்த கூட்டம் நடைபெறும். அதற்கு பிறகாக ராஜ்யசபா சீட் யாருக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.